அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நரகை விட்டு விலகியவர் அல்லது நரகம் எவரை விட்டு விலகியதோ அவரை பற்றி உங்களுக்கு கூறட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு, உறவினர்களிடம் இலகுவாகவும் மென்மையாகவும் நடந்து கொள்ளும் ஒவ்வொரு உறவினரின் மீதும் நரகம் விலக்கப்பட்டதாகும் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்றவர்களுடைய விஷயத்தில் காட்டக்கூடிய அந்த மென்மையை விட உறவுகளுடைய விஷயத்தில் காட்டக்கூடிய மென்மை அதிமுக்கியமானது என்பது இந்த ஹதீஸின் மூலமாக நாம் புரிய வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அதிகமாக டார்ச்சர் கொடுத்தது யாருன்னு சொன்னால் வெளியாட்கள் கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்த பந்தங்கள் தான் பயங்கரமான டார்ச்சர் கொடுத்தாங்க. அபூ ஜஹல் தூரத்து உறவு தான், அபூ லஹப் சொந்த பெரியவாபா, இப்படி நிறைய பேரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுடைய துரோகியுடைய பட்டியலில் அதிகப்படியாக இருப்பது யாருன்னா உறவுகள் தான் சகோதரர்களே. அதுக்கு பிறகுதான் மற்றவங்க. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த உறவுகளுடைய பொறாமையை மாதிரி மற்றவங்க யாரும் நம்ம மேலே பொறாமப்பட மாட்டாங்க. உறவுகள் அந்த அளவுக்கு கொடூரமானவங்களும் இருக்கிறாங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கை வசதிகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் இவனுக்கெல்லாம் ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி உறவுகளில் உள்ளவங்க தான் ரொம்ப அதிகப்படியாக என்ன செய்வாங்கன்னா நமக்கு எதிரிகளாக இருப்பாங்க. இப்போ இந்த நேரத்தில் ஒரு சாதுரியமாக ஒரு மூமின் நடப்பது கண்டிப்பாக அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ லஹப் மண்ணாண்டி தூற்றின உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி என்ன பெரியவாப்பா இப்படி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இது நல்லா இருக்கா அப்படின்லாம் பதில் கேட்கவே இல்லை. அல்லாஹ் கேட்டான், ஆனால் அவங்க கேட்கல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தப்பத் யதா சூராவை இறக்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் நீ இறக்கு அப்படின்னு சொல்லலை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நபி கண்ணியம் குலைவு ஏற்படும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை இறக்கினான். உங்களுக்கு நான் சொன்னது உண்டு, அபூபக்கர் ரலியல்லாஹு அதிகமாக இந்த சூறாவை ரசூலுடைய முகப்பத்தின் காரணமாக ஓதிக்கிட்டே இருப்பாங்க. தப்பத் யதா அபீ லஹப், தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபுடைய 2 கை நாசமடையட்டும், தப்பு அவனும் நாசமடையட்டும்ன்ற இந்த சூறாவை தொடர்படியாக ஓதிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ ரசூல் சொன்னாங்க, யா அபா பக்கர், என் தந்தையை பழிக்கின்ற இந்த சூறாவை தவிர வேறு எந்த சூறாவும் உனக்கு கிடைக்கலையான்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய துரோகி அவன். அந்த துரோகியினுடைய சாப வார்த்தைகளை அவர் அதிகமாக ஓதுறாருன்றதுனால வேற சூறாவே உனக்கு கிடைக்கலையாப்பான்னு சொன்னதாக நம்ம பார்க்குறோம். ஆக இப்படி நம்ம உறவுகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் மென்மையை கையாளணும். காரணம் என்றால் அவங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உறவுகளை ஆதரித்தவன் என்னை ஆதரித்தவனை போல, உறவுகளை வேறறுத்தவன் என்னை வேறறுத்தவனை போல. இந்த ஒன்றுக்காக நம்ம என்ன செய்யணும் என்றால், கசப்புகள் அவன் எப்படி இருந்து தொலைஞ்சிட்டு போறான், நாம நம்ம கரெக்டாக ஓரளவுக்கு நம்ம என்ன செய்யணும், இருந்துக்கிறணும். அவருக்காக துவா செய்யணும். யாரும் அவருக்கு இதாயத்தை கொடு, அவர் ஏன் எனக்கு இப்படி அகேன்ஸ்டா இருக்கிறாரு, அவர் ஏன் இப்படி நல்ல தன்மை இல்லாமல் நடக்கிறாரு அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யலாம், மன்றாடலாம். மன்றாட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்னு சொன்னா, இவரையும் அல்லாஹ் தஆலா உறவுகளை ஆதரிப்பவராக ஆக்குகிறான். இவரை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியவருடைய பிள்ளைங்களும் கூட என்ன செய்யறாங்க, உறவு. நம்ம வாப்பா யாரையுமே விட்டு கொடுத்தது இல்லையே, எல்லாரையும் அரவணைச்சில போகும், நாமளும் என்ன செய்யணும், எல்லாரையும் என்ன செய்யணும், அரவணைக்கணும்னு சொல்லி வாழையடி வாழையாக நம்ம ஜனாசாவுக்கு கொண்டு சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் உறவுகளை என்றும் அணைத்து செல்லக்கூடிய மக்களாக, அவருடைய சுகதுக்கங்கள்ல முன்னாடி நின்று அவர்களோடு களமாடக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீகை அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் தந்தருள்வார்.